ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 3 முதன்மை பதிவேடுகள் அப்படிங்கிறதுல நம்ம கணக்கியல் சமன்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கீழே நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 3 முதன்மை பதிவேடுகள் அப்படிங்கிறதுல முதல்ல கணக்கியல் சமன்பாடுகள், பயிற்சி கணக்கில் கணக்கியல் சமன்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 3 முதன்மை பதிவேடுகள் அப்படிங்கிறதுல நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கியல் சமன்பாடு அப்படின்னு சொல்லி பயிற்சி கணக்கில் இருக்க சமூகங்களை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கியல் சமன்பாட்டினை நிரப்புக அப்படின்னு சொல்லி நிரப்புக மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை விட்டுருப்பாங்க. சொத்துக்கள் சிக்கல்ட்டு முதல் கூட்டல் பொறுப்புகள், இதான் நம்மளுக்கு சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஒமிட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் முதல் 80,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா பொறுப்புகள் தேவை. அப்போ பொறுப்புகள் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா சொத்துக்கள்லேருந்து முதல்ல கழிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பொறுப்புகள் கிடச்சிரும். அப்போ 1 லட்சத்துலேருந்து 80,000 கழிச்சிங்க அப்படின்னா 20,000 நம்மளுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். சரி, அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் நம்மளுக்கு 2 லட்சம் கொடுத்துருக்காங்க, முதல் கேட்டிருக்காங்க, பொறுப்புகள் 40,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு முதல் தேவை அப்படின்னா சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வரக்கூடியது முதல். அப்போ சொத்துக்கள் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 2 லட்சம் இருக்குது. அதிலேருந்து பொறுப்புகள் 40,000 கழிச்சோம் அப்படின்னோம்னா 1,60,60,000 வரும். அதுதான் முதல். இப்போ நம்மளுக்கு மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் சிக்கல்ட்டு முதல் கூட்டல் பொறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. சொத்துக்கள் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் நம்மளுக்கு 1,60,60,000 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பொறுப்புகள் 80,000 கொடுத்துருக்காங்க. அப்போ சொத்துக்கள் தேவை அப்படின்னா முதலையும் பொறுப்புகளையும் கூட்டிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு சொத்துக்கள் கிடச்சிரும். இப்போ முதல் நம்மளுக்கு 1,60,60,000 இருக்குது, ப்ளஸ் பொறுப்புகள் 80,000 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 2,40,000 வரும். அதுதான் என்னது அப்படின்னா சொத்துக்கள். இப்போ நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங்காக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கணக்கியல் சமன்பாட்டில் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு சம்மு. அப்போ சொத்துக்கள் நம்மளுக்கு ரெண்டையும் கூட்டினோம்னா 2,40,000 வருது. அதான் நம்மளுக்கு சொத்துக்கள். இதான் ஃபஸ்ட்டு சம். ரெண்டாவது சம் பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் நடவடிக்கைகளின் கணக்கியல் சமன்பாட்டு விளைவுகளை பதிவிட்டு காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இராஜ் ரூபாய் 40,000 ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கினார். அதாவது ரொக்கத்தை கொண்டுட்டு வணிகத்தை தொடங்குறாரு. அப்போ ரொக்கம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே வருது. உள்ளே வந்துச்சு அப்படின்னா ரொக்கம் நம்மளுக்கு கணக்கில் கூடுது. அப்படி கூடும்போது எதுவும் கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முதலும் கூடும். அப்போ ரொக்கமும் கூடும், முதலும் கூடும். அதான் ஃபஸ்ட்டு நடவடிக்கை இராஜ் ரூபாய் 40,000 ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கினார் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது நடவடிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 30,000 வைப்பு தொகையுடன் வங்கி கணக்கினை ஆரம்பித்தார். வைப்பு தொகையோட வங்கி கணக்கை ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு எதில் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்கம் குறையும், ஆனால் வங்கி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கூடும். அப்போ ரொக்கத்தை எடுத்து வங்கியில் நம்ம கணக்கு ஆரம்பிக்கிறோம். அதனால் ரொக்கம் குறையுது, வங்கி கூடுது. சரி, அடுத்து மூணாவது நடவடிக்கை ஹரி என்பவரிடமிருந்து ரூபாய் 12,000க்கு கடனுக்கு சரக்கு வாங்கப்பட்டது. அதாவது ஹரி என்பவரிடமிருந்து ரூபாய் 12,000க்கு கடனுக்கு சரக்கு வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடனுக்கு சரக்கு வாங்குகிறோம். அப்போ ஹரி அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு என்னவாகிறாரு அப்படின்னா கடன் நீந்தோராக மாறுறாரு. ஏன்னா அவர் நம்மளுக்கு கடன் கொடுக்குறாரு. அப்போ அவர் கடன் நீந்தோர் கூடுறாரு. அதே மாதிரி எது கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக்கு கூடுது, சரக்கிருப்பு கூடுது. அடுத்து நாலாவது நடவடிக்கை என்னன்னா இராஜ் தனது சொந்த பயன்பாட்டிற்காக ரூபாய் 1000 எடுத்துக்கொண்டார்.
அவர் வந்து அவரோட சொந்த பயனுக்காக 1000 ரூபா வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 1000 ரூபா எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொக்கத்தில் வந்து 1000 ரூபா வந்து குறையும். ரொக்கத்தில் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எதில் குறையும் அப்படின்னா முதலில் வந்து குறையும். ஏன்னா முதல்ல இருந்து தான் 1000 ரூபா அவர் எடுக்க முடியும். அடுத்து வந்து அஞ்சாவது நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா பற்று அட்டையினை பயன்படுத்தி ரூபாய் 10,000க்கு அரைகலன் வாங்கப்பட்டது. பற்று அட்டை அப்படின்னா வங்கியை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு வந்து அரைகலன் வந்து வாங்குகிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அரைகலனோட மதிப்பு வந்து கூடும். அதே மாதிரி வங்கியிலிருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ வங்கி வந்து குறையும். 10,000 ரூபா வந்து வங்கியில் குறையும், அரைகலனில் வந்து 10,000 ரூபா வந்து கூடும். அடுத்த 6வது நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் என்பவருக்கு சரக்கு விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் 6,000 பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முருகனுக்கு வந்து சரக்கு வந்து விற்கிறாங்க. அப்போ சரக்கில் வந்து 6,000 ரூபா வந்து குறையும். அதே மாதிரி என்ன அப்படின்னா 6,000 ரூபா வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொக்கம் வந்து கூடும், சரக்கு வந்து குறையும். சரி, அடுத்து வந்து 7வது நடவடிக்கை அலுவலக தேவைக்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னா 1000 ரூபா. அப்போ அலுவலக தேவைக்காக வங்கியிலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வங்கியில் வந்து குறையும், ரொக்கத்தில் வந்து கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதுதான் வந்து சமன்பாடு. இதை வச்சு கீழே சமன்பாடு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தீர்வு அப்படின்னு சொல்லி போட்டு வரிசை எண் போட்டுக்கோங்க, நடவடிக்கை போட்டுக்கோங்க, ரொக்கம், வங்கி, சரக்கிருப்பு, அரைகலன் இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது ரொக்கம் வந்து சொத்து, வங்கி வந்து சொத்து, சரக்கிருப்பு சொத்துக்கள், அரைகலன் சொத்துக்கள். இது 4ஐயும் சேர்த்து மொத்த சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. அடுத்து மொத்த பொறுப்புகளில் என்ன வரும் அப்படின்னா முதலும் கடனிந்தோறும் மட்டும்தான் மொத்த பொறுப்புகள். அப்போ நம்மளுக்கு மொத்த சொத்துக்களும் மொத்த பொறுப்புகளும் ஒவ்வொரு நடவடிக்கை முடியும் போதும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சமன்பாடு. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு நடவடிக்கை பாருங்கள், ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரொக்கம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கூடும். ரொக்கம் வந்து உள்ளே வருது, ரொக்கத்தை கொண்டுட்டு வந்து தான் தொழில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரொக்கம் வந்து உள்ளே வருது. எவ்வளோ வருது அப்படின்னா 40,000 ரூபா வருது. கூடுறதுனால ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, கூடுறதுனால ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். இதே இது ரொக்கம் குறையுது அப்படின்னா மைனஸ் சிம்பிள் போட்டு காமிப்போம். அப்போ இங்கே வந்து ரொக்கம் கூடியிருக்கு. எவ்வளோ கூடியிருக்குன்னா 40,000 ரூபா கூடியிருக்கு. அப்போ ப்ளஸ் 40,000 ரொக்கத்தில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அது எங்கே கூடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 40,000 ரூபா கூடியிருக்கு. அப்போ முதல்லையும் 40,000 ரூபா கூடுது, அதே மாதிரி ரொக்கத்துலேயும் 40,000 ரூபா கூடுது. இப்போ சமன்பாடு போட்டிங்க அப்படின்னா ரொக்கத்தில் ப்ளஸ் 40,000 போடுவீங்க, வங்கியில் இல்லை, சரக்கிருப்பில் இல்லை, அரைகலனில் இல்லை. அப்போ மொத்த சொத்துக்கள் வந்து ப்ளஸ் 40,000. அதே மாதிரி சீக்வல் டு மொத்த பொறுப்புகளும் நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னா 40,000 ரூபா ப்ளஸ் 40,000. அதே மாதிரி முதல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ப்ளஸ் 40,000. சரியா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சமன்பாடு. அடுத்து செகண்ட் சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து வங்கியில் செலுத்திய ரொக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொக்கம் வந்து எடுத்து வங்கியில் செலுத்துகிறாங்க. அப்போ ரொக்கம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறையும். அப்போ குறையிறதுனால மைனஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொக்கத்தில் மைனஸ் 30,000 ரூபா எடுத்து அதை எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா வங்கியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரொக்கத்தில் 30,000 ரூபாய் மைனஸ் பண்ணிவிட்டு வங்கியில் வந்து 30,000 ரூபாய் வந்து கூட்டியிருக்காங்க. வேறு எங்கேயுமே இந்த நடவடிக்கை வராது. அடுத்து வந்து சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 10,000 தான் இருக்கும். ஏன்னா ப்ளஸ் 40,000த்தில் மைனஸ் 30,000 போச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து ப்ளஸ் 10,000 ரூபா வரும். அடுத்து வங்கியில் வந்து ப்ளஸ் 30,000, சரக்கிருப்பில் இதுவரை இல்லை, அரைகலனும் இல்லை. அப்போ மொத்த சொத்துக்கள் வந்து ப்ளஸ் 40,000 சீக்வல் டு மொத்த பொறுப்புகள் வந்து ப்ளஸ் 40,000. ஏன்னா முதலில் மட்டும் ப்ளஸ் 40,000 இருக்கிறதுனால அதே தான் வந்து நம்மளுக்கு மொத்த பொறுப்புகள்லேயும் வரும். அப்போ கடனிந்தோர் வந்து நம்மளுக்கு இதுவரை இல்லை. இதான் வந்து செகண்ட் நடவடிக்கை. அடுத்து 3வது நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கடனுக்கு சரக்கு வாங்கியது அப்படிங்கிறது தான் 3வது நடவடிக்கை. இந்த 3வது நடவடிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எது கூடுது அப்படின்னா சரக்கு வந்து கூடுது, சரக்கிருப்பு வந்து கூடுது, கடனிந்தோர் வந்து கூடும். ஏன்னா கடனுக்கு வாங்கியிருக்கோம், அதனால் கடனிந்தோர் கூடுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
நேர சரக்கிருப்பில் பாருங்கள் ப்ளஸ் 12,000 ரூபா, சரக்கிருப்பில் வந்து 12,000 ரூபா கூடியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேராக கடனீந்தோருக்கு போங்க. கடனீந்தோரில் பார்த்தீங்க அப்படின்னா கடனீந்தோர்லேயும் ப்ளஸ் 12,000 ரூபா கூடியிருக்கு. வேறு எங்கேயுமே இந்த நடவடிக்கை வராது. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 10,000, வங்கியில் வந்து ப்ளஸ் 30,000, அதே மாதிரி சரக்கிருப்பில் ப்ளஸ் 12,000. இப்போ டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சொத்துக்கள் வந்து ப்ளஸ் 52,000 ஆயிருக்கு. அதே மாதிரி மொத்த பொறுப்புகளும் வந்து ப்ளஸ் 52,000. எப்படி அப்படின்னா முதல் வந்து ப்ளஸ் 40,000 இருக்குது, கடனீந்தோர் வந்து ப்ளஸ் 12,000 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ப்ளஸ் 52,000 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து 4வது நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பயனுக்கு ரொக்கம் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொக்கத்திலேருந்து எடுக்கும்போது ரொக்கம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. பார்த்தீங்கன்னா -1000 போட்டிருப்போம். ரொக்கத்தில் 1000 ரூபா குறையுது அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கே குறையுது அப்படின்னா முதல்ல வந்து அதே 1000 ரூபா வந்து குறையும். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அதே 1000 ரூபா வந்து நம்மளுக்கு லெஸ் ஆகுது, குறையுது. இப்போ வந்து சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் வந்து நம்மளுக்கு இருக்க ரொக்கம் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9,000 இருக்குது, வங்கி வந்து ப்ளஸ் 30,000 இருக்குது, சரக்கிருப்பு ப்ளஸ் 12,000 இருக்குது. இப்போ நம்மளுக்கு டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 51,000 இருக்குது. மொத்த சொத்துக்கள் வந்து ப்ளஸ் 51,000 இருக்குது. அதே மாதிரி மொத்த பொறுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ப்ளஸ் 51,000 இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 1000 ரூபா வந்து குறையுது. எவ்வளவு அப்படின்னா முதல் வந்து ப்ளஸ் 39,000 இருக்குது, கடனீந்தோர் வந்து ப்ளஸ் 12,000 இருக்குது, டோட்டல் வந்து ப்ளஸ் 51,000 இருக்குது. அடுத்து வந்து 5வது நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்று அட்டையை பயன்படுத்தி அறைகலன் வாங்கியது. பற்று அட்டையை பயன்படுத்தி அறைகலன் வந்து வாங்குறாங்க. அப்போ வங்கியிலேருந்து பணம் கட்டி அறைகலன் வந்து வாங்குறாங்க. அப்போ வங்கியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வங்கியிலேருந்து எடுத்து அறைகலன் வாங்குறதுனால வங்கியில் வந்து நம்மளுக்கு குறையும். பார்த்திங்கன்னா வங்கியில் வந்து எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10,000 ரூபா குறையும். அதே இது எங்கே கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறைகலனில் வந்து 10,000 ரூபா வந்து கூடுது. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 9,000, வங்கியில் வந்து ப்ளஸ் 20,000, சரக்கிருப்பில் ப்ளஸ் 12,000, அறைகலன் வந்து ப்ளஸ் 10,000. இப்போ டோட்டல் போட்டிங்க அப்படின்னா 51,000 வரும். ப்ளஸ் 51,000 வந்து மொத்த சொத்துக்கள் ப்ளஸ் 51,000னா மொத்த பொறுப்புகளும் ப்ளஸ் 51,000 தான் இருக்கும். முதல்ல வந்து ப்ளஸ் 39,000, கடனீந்தோர் ப்ளஸ் 12,000. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ப்ளஸ் 51,000 வரும். இதான் வந்து அடுத்த சமன்பாடு. அடுத்து வந்து 6வது சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்திற்கு சரக்கு விட்டுறது. ரொக்கத்துக்கு வந்து சரக்கு வந்து விற்கிறாங்க. அப்போ விற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொக்கம் வந்து உள்ளே வருது. எது வெளியே போகுது அப்படின்னா சரக்கு வந்து வெளியே போகுது. அப்போ ரொக்கம் வந்து கூடுது, சரக்கு வந்து குறையுது. அப்போ முதல்ல வந்து ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 6,000 போட்டுக்கோங்க. ரொக்கம் வந்து கூடுறதுனால ப்ளஸ் 6,000, வங்கியில் வந்து கிடையாது. அதே மாதிரி சரக்கு இருப்பு பார்த்தீங்க அப்படின்னா -6,000, சரக்கு வந்து எடுத்து விற்கிறதுனால சரக்கு வந்து குறையுது. அப்போ -6,000 போட்டுக்கோங்க. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 15,000 மாறிடுது. அதே மாதிரி வங்கி பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 20,000 ப்ளஸ் 20,000 ஆகுது. சரக்கு இருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 6,000 ஆகுது. 12,000 இருந்தது 6,000 குறைஞ்சிருக்கு. அடுத்து அறைகலன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 10,000. இப்போ இதை டோட்டல் போட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் 51,000 வந்து மொத்த சொத்துக்கள் கிடைக்குது. அப்போ மொத்த பொறுப்புகளும் ப்ளஸ் 51,000 தான். முதல் வந்து ப்ளஸ் 39,000, கடனீந்தோர் வந்து ப்ளஸ் 12,000. சரியா? இதான் வந்து அடுத்த சமன்பாடு. அடுத்து வந்து அலுவலக செலவுக்காக ரொக்கம் எடுத்தது. ரொக்கம் வந்து அலுவலக செலவுக்காக வங்கியிலேருந்து ரொக்கம் எடுக்கிறாங்க. அப்போ ரொக்கம் உள்ளே வருது, வங்கி வந்து கொடுக்குறாங்க. அப்போ ரொக்கம் உள்ளே வர்றதுனால ரொக்கத்தில் 1000 ரூபா வந்து கூடுது, வங்கியிலேருந்து எடுக்கிறதுனால வங்கியில் வந்து 1000 ரூபா வந்து குறையுது. அப்போ சமன்பாடு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 1000 போட்டிருக்காங்க, வங்கியில் -1000 போட்டிருக்காங்க. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 16,000 ஆகுது, கூடுது. அதே மாதிரி வங்கி பார்த்தீங்க அப்படின்னா குறையுது, ப்ளஸ் 19,000 குறையுது. அடுத்து சரக்கிருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 6,000 ஆகுது.
அரைகலன் வந்து ப்ளஸ் 10,000 ஆகுது. இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 16, 19, 35, 35 6 41, 41 10 51,000 ப்ளஸ் 51,000 வந்து மொத்த சொத்துக்கள் கிடைக்கிது. அதே மாதிரி மொத்த பொறுப்புகளும் ப்ளஸ் 51,000, முதல் வந்து ப்ளஸ் 39,000, கடனிந்தூர் வந்து ப்ளஸ் 12,000 சொல்லி 51,000 கிடைக்கிது. இதான் வந்து ரெண்டாவது சம்மு. சரியா, இதான் வந்து சமன்பாடு. இப்படி தான் வந்து சமன்பாடு நம்ம போடணும். அடுத்து மூணாவது சம் பாருங்கள். பின்வரும் நடவடிக்கைகளின் கணக்கியல் சமன்பாட்டினை தயார் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முருகன் ரூபாய் 80,000 பணத்துடன் தொழிலை தொடங்கினார். முருகன் வந்து 80,000 பணம் கொண்டுட்டு வந்து தொழில் தொடங்குறாரு. அப்போ ரொக்கம் உள்ளே வருது, முதல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து ரெண்டாவது நடவடிக்கை ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. ரொக்கத்துக்கு வந்து சரக்கு வாங்குறாங்க. 30,000 ரூபா ரொக்கம் வந்து வெளியே போகுது, சரக்கு வந்து உள்ளே வருது. அப்போ ரொக்கம் வந்து குறைக்கணும், சரக்கிருப்பில் வந்து கூட்டணும். அடுத்து மூணாவது வந்து ரொக்கமாக வழங்கிய சம்பளம். சம்பளம் அப்படிங்கிறது வந்து எதிலிருந்து எடுத்து கொடுப்போம் அப்படின்னோம்னா முதல்ல இருந்து கொடுப்போம். சரி, அப்போ ரொக்கமாக வழங்கிய சம்பளம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா ரொக்கத்தில் வந்து 5,000 ரூபாய் வந்து ரொக்கமாக தானே கொடுக்குறோம். அப்படின்னும் போது ரொக்கத்திலே குறையுது அப்படின்னா நம்மளுக்கு முதல்லையும் வந்து குறையும். அப்போ ரொக்கத்தில் 5,000 ரூபாய் எடுத்து குறைக்கிறோம்னா முதல்லையும் 5,000 ரூபாய் வந்து குறைச்சி காட்டணும். சரியா, அப்போ நம்மளுக்கு ரொக்கத்தில் வந்து -5,000 பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதல்லையும் -5,000 பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவது நடவடிக்கை குமாரிடமிருந்து சரக்கு வாங்கியதற்கு பணமதிப்பு இயந்திரம் மூலம் செலுத்தப்பட்டது ரூபாய் 5,000. குமார்கிட்ட சரக்கு வாங்கியிருக்கோம், அதுக்கு பணமதிப்பு இயந்திரம்னா ஏடிஎம் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பணம் வந்து செலுத்துகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சரக்கு வாங்கியதற்கு ரொக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 5,000 ரூபா வந்து குறையுது. ரொக்கத்தில் எடுத்து தான் நம்ம பணமதிப்பு இயந்திரம் மூலமாக செலுத்துகிறோம். அப்போ பேங்க் மூலமாக செலுத்துறதுனால பேங்க்கில் வந்து 5,000 ரூபா கூடுது, நம்மளுக்கு ரொக்கத்தில் வந்து 5,000 ரூபா வந்து குறையுது. அடுத்து அஞ்சாவது நடவடிக்கை கூடுதல் முதல் இட்டது. கூடுதல் முதல் அப்படின்னாலே முதல்ல தான் நம்ம சொல்கிறோம். முதல் நாளே ரொக்கம் வந்து கூடும், முதலும் கூடும். இப்போ இதுதான் வந்து கணக்கு கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு சம்மு போட்டுக்கோங்க. வரிசை எண், நடவடிக்கை, ரொக்கம், சரக்கிருப்பு, மொத்த சொத்துக்கள் = மொத்த பொறுப்புகளில் முதல் மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே வரல. சரியா, வரிசை எண் போட்டுக்கோங்க, நடவடிக்கை போட்டுக்கோங்க. மொத்த சொத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கம் இருக்குது, சரக்கிருப்பு இருக்குது. இது 2 தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. சரியா, அப்போ மொத்த சொத்துக்கள்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து மொத்த பொறுப்புகளில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மட்டும்தான் இருக்குது, கடனிந்தோர் நம்மளுக்கு கணக்கில் வராதுல்ல. சரியா, அப்போ முதல் நடவடிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் கூடும். ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 80,000 அப்படின்னு சொல்லி ரொக்கம் வந்து கூடும். ரொக்கம் வந்து உள்ளே வர்றதுனால ரொக்கம் வந்து கூடுது. சரியா, அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எது கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து கூடும். ரொக்கம் வர வர நம்மளுக்கு முதல் வந்து கூடிக்கிட்டே போகும். சரியா, அப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 80,000 வந்து கூடியிருக்கு, சரக்கிருப்பில் இல்லை. மொத்த சொத்துக்கள் வந்து ப்ளஸ் 80,000 மொத்த பொறுப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 80,000. அதில் வந்து முதல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 80,000 வந்து இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடவடிக்கை. அடுத்து ரெண்டாவது நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொக்க கொள்முதல் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொக்கத்துக்கு வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அப்போ ரொக்கத்தில் இருந்து எடுத்து தான் கொள்முதல் பண்ணுறோம். சரி, அப்போ ரொக்கம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா -30,000 குறையுது. சரியா, அப்போ ரொக்கம் வந்து -30,000 குறையுது அப்படின்னா நம்மளுக்கு எது உள்ளே வருது அப்படின்னா கொள்முதல், சரக்கு வந்து வாங்கியிருக்கோம். அப்போ சரக்கு வந்து 30,000 ரூபா கூடுது. அப்போ ப்ளஸ் 30,000 சரக்கிருப்பில் கூடியிருக்கு, வேறு எந்த இதுவுமே கிடையாது. அப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா சமன்பாடு ரொக்கத்தில் வந்து ப்ளஸ் 50,000 இருக்குது, மைனஸ் குறைஞ்சிருக்கு. 80,000 50,000 குறைஞ்சிருக்கு சமன்பாடு. அடுத்து சரக்கிருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 30,000 கூடியிருக்கு. சரியா, அப்போ ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 80,000 வந்து மொத்த சொத்துக்கள். அதே மாதிரி மொத்த பொறுப்புகளும் வந்து ப்ளஸ் 80,000 இருக்குது.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து ப்ளஸ் 80,000 வந்து கிடைக்கிது. அடுத்து மூணாவது சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் ரொக்கமாக வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து ரொக்கமாக வந்து வழங்குறாங்க அப்படின்னும்போது ரொக்கத்திலேருந்து எடுத்து தான் கொடுக்குறோம். சரியா? அப்போ ரொக்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. ரொக்கத்தில் எவ்வளோ குறையுது அப்படின்னா -5,000 வந்து குறையுது. அதே மாதிரி வேறு எங்கே குறையுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா முதலில் வந்து ரூபாய் 5,000 வந்து குறையும். ஏன்னா நம்ம ரொக்கத்திலேருந்து எடுக்க நம்மளுக்கு முதல் வந்து என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொக்கம் கூட கூட நம்மளுக்கு முதலும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கூடிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ ரொக்கத்தில் 5,000 எடுக்கிறதுனால முதலும் வந்து 5,000 வந்து குறையுது. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து +45,000 ஆகுது, சரக்கிருப்பு +30,000 ஆகுது. இதில் மொத்த சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா +75,000 மாறுது. = மொத்த பொறுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா +75,000. இதில் முதல் பார்த்தீங்க அப்படின்னா +75,000 தான். சரியா? 80,000லேருந்து 5,000 கழித்து +75,000 போடுறோம். அடுத்து 4வது நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இயந்திரம் மூலம் பணம் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயந்திரம் மூலம் பணம் செலுத்தப்பட்டதுன்னா பணம் ரொக்கமாக எடுத்து தான் செலுத்துகிறோம். அப்போ ரொக்கத்தில் 5,000 வந்து குறைக்கிறோம். குறைச்சிட்டு நம்மளுக்கு சரக்கு இருப்பு, ஏன்னா சரக்கு வாங்கினதுக்கு தான் நம்ம சரக்கு வாங்கினதுக்கு தான் பணம் வந்து செலுத்துகிறோம். அப்போ சரக்கு இருப்பில் வந்து 5,000 வந்து கூடுது. சரியா? அப்போ முதல்ல வந்து ரொக்கத்தில் 5,000 குறைக்கிறோம். அதே மாதிரி சரக்கு இருப்பில் 5,000 வந்து கூட்டுறோம். ஏன்னா சரக்கு வந்து வாங்கியிருக்கோம். சரக்கு வாங்குறதுனால சரக்கு உள்ளே வருது. அதனால் சரக்கு இருப்பில் வந்து 5,000 வந்து கூடுது. இப்போ நம்ம சமன்பாடு பார்த்தோம் அப்படின்னம்னா ரொக்கத்தில் வந்து +40,000 வந்து குறையுது. 45,000 இருந்தது 40,000 குறையுது. அடுத்து சரக்கிருப்பு வந்து 30,000 இருந்தது 35,000 கூடுது. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்த சொத்துக்கள் வந்து +75,000 கிடைக்கிது. = மொத்த பொறுப்புகள் வந்து அதே +75,000 தான். முதல் மட்டும் 75,000 இருக்குது. சரியா? இது வந்து 4வது நடவடிக்கை. அடுத்து 5வது நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் முதல் இட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் முதல்னாலே ரொக்கம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கூடியிருக்கு. ரொக்கம் கூடிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு எது கூடும் அப்படின்னா முதல் வந்து கூடும். முதலில் வந்து 10,000 வந்து கூடியிருக்கு. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து +50,000 ஆயிருக்கு. சரக்கிருப்பு வந்து +35,000 மாறி இருக்கு. மொத்த சொத்துக்கள் வந்து +85,000 ஆயிருக்கு. அதே மாதிரி = மொத்த பொறுப்புகள் வந்து +85,000. முதல் வந்து 75,000 + 10,000 85,000 ஆயிருக்கு. இதான் வந்து நம்மளுக்கு 3வது சம்மு. இதுவரை வந்து பார்த்துக்கிடுவோம். அடுத்த வீடியோவில் 4வது சம்மு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.